வருமான வரி அலுவலர்களின் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியத்தை சீரான காலவரையற்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்து திருத்தம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதிய சங்கத்தின் மாநில மாநாட்டில் வலியுறுத்தல். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதிய சங்கத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதிய சங்க கோவை மண்டல செயலர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்க சென்னை தலைவர் கணேஷ் பாபு தலைமை உரையாற்றினார். முன்னதாக இந்திய வருமான வரி ஊழியர்கள் சம்மேளனத்தில் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ராஜகோபால் சங்க கொடியினை ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைத்தார். வருமான வரி ஓய்வூதியர் கோவை மண்டல தலைவர் ஜோதி வரவேற்புரையாற்றினார். பொதுச் செயலர் பெருமாள் சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் 1996 ஆண்டு முதல் கருத்தியல் ரீதியாக உயர்த்தப்பட்ட ஊதியம் பெறும் அனைத்து ஓய்வு பெற்ற வருமான வரி ஆய்வாளர் மற்றும் வருமான வரி அலுவலர்களின் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியத்தை சீரான காலவரையற்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்து திருத்தம் செய்யுமாறு அனைத்து முதன்மை தலைமை ஆணையர்களுக்கும் உத்தரவிட வேண்டும். உயர்த்தப்பட்ட கருத்தியல் ஊதியத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை சரியாக மறு கணக்கீடு செய்வதற்கும் தாமதத்திற்கான காலத்திற்கான வட்டியுடன் கூடிய தொடர்ச்சியான பாக்கி தொகைகளை வழங்குவதற்கும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த வழிமுறைகளை வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்க மண்டல பொருளாளர் ராஜேந்திர பிரசாத், மாநாடு ஒருங்கிணைப்பாளர் ரகுபதி, கமிட்டி நிர்வாகி முகமது அனு உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நான் கேட்டேன், ஏன் முதல் மாநாடு இப்பதான்? ஏதோ இந்த வருஷம் தான் ரிட்டையர் ஆன மாதிரி. வழக்கமா எல்லாருக்கும் மார்ச் ஏப்ரலோட இயர் முடியும். எங்களுக்கு சார், என் பெயர் வெங்கட்ராமன். தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்க கோவை மண்டல செயலர் சார். இப்போ நம்ம 14 வருஷம் இந்த சங்கம் ஆரம்பித்து 14 வருஷம் ஆச்சு. அதில் நம்ம 3 ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நடத்திட்டோம். ஆனால் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் இதுவரை நடத்தலை. ஸோ இதை கோயம்புத்தூர் முன்னெடுத்து நம்ம நடத்தலாம் அப்படின்னு முன்னெடுத்து நம்ம நடத்துகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் எல்லா பாகத்திலிருந்தும் நம்ம சங்க உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். தொழிற்சங்க பென்ஷனர் சொசைட்டி அதர் லீடர்ஸையும் கூப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாநாடானது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ஓய்வூதியர் அப்படின்னாலே இவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் பென்ஷன் கொடுத்துட்றான், நம்ம இவங்க சும்மா இதுக்கு வேண்டாம் தான் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. நாங்க சொல்றது என்னன்னா, பென்ஷன்றது டிஃபர்டு வேஜ், அதாவது பிடிக்கப்பட்ட ஊதியத்தை தான் பென்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஏதோ கவர்மெண்ட் எங்களுக்கோசம் தனியா செலவு பண்றதா இல்லை, எங்ககிட்ட இருந்து பிடிச்ச ஊதியத்தை தான் இப்ப பென்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கு. அதுக்கோசரம் தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். பாத்தீங்கன்னா இப்ப ஓய்வூதியர் அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஏஜ் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம உடல்நிலையில நிறைய பாதிப்பு நடக்கும், பாதிப்பு ஏற்படுறது. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபா மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா மெடிக்கல் அலவன்ஸ்ன்றது ஒரு விசிட் போனாலே டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கே பத்தாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஒன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை ரீஇம்பர்ஸ் பண்ணுங்க, இல்லையா சென்ட்ரல் ஹெல்த் ஸ்கீம்ல எல்லா சிட்டியும் கொண்டு வாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் இருக்கணும், வெல்னஸ் சென்டர் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர்ல நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 2023ல வெல்னஸ் சென்டர் ஓபன் பண்ணோம். வெல்னஸ் சென்டர்ல இதுவரை 10,500 பெனிஃபிஷியரிஸ் சேர்ந்திருக்காங்க, இன்னும் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 10,000 கிராஸ் பண்ணதுனால இப்போ 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இன்னொரு அடிஷ்னல் டாக்டர் போடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் வெல்னஸ் சென்டர் ஆனது
ஒரு 6 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிட்டு இருக்கு, தர்மபுரி வரையும் கவர் பண்றது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் வெல்னஸ் சென்டர் ஓபன் பண்ணோம். அட்லீஸ்ட் ஓபன் பண்ற வரையிலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ல எம்பேனல் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி இப்ப சேலம், ஈரோடு எல்லா இடத்துலயும் வெல்னஸ் இது எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப சேலத்துல ஒரு என்ன ஹாஸ்பிட்டல் சார், சண்முகா ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் வீக் தான் எம்பேனல் ஆச்சு. இப்போ கோயம்புத்தூர்ல 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, எம்பேனல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு முயற்சி அவங்க எடுத்தாதான் இதை வந்து எம்பேனல் மட்டும் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கோசரம் போராடுறோம். ஸோ பென்ஷனர்ஸ் போராடுறாங்கன்னா எதுக்கோசரம் போராடுறோம், எங்களோட உரிமைகளை பாதுகாக்கத்தான் போராடுறோம். புது உரிமைக்கோசரம் போராடல, எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போ வேலிடேஷன் பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க லாஸ்ட் ஃபைனான்ஸ் பில்ல. இந்த வேலிடேஷன் பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து யாருக்கு இந்த பே கமிஷனோட பெனிஃபிட் யாருக்கு கொடுக்கணும்ன்றது கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 2008 இந்த 8வது பே கமிஷனோட பெனிஃபிட் 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவனுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை முறியடிக்கிறதுக்கு தான் அந்த பென்ஷன் பில்ல எகெயின்ஸ்டா நம்ம வந்து போராடி வந்து ஒரு இதுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுக்கோசரம் வந்து நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை தவிர ஃபாரம் ஆஃப் சிவில் பென்ஷனர்ஸ் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 2 அம்பர்லா கீழே நம்ம வந்து இதையும் போராட்டங்களையும் நடத்தி சட்ட ரீதியாகவும் போராடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட உரிமைகளை பாதுகாத்துறதுக்கோசரம் போராடுறோமே ஒழிய கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா ஒன்றும் பண்ணல. நாங்க என்னன்னா கவர்மெண்ட் எங்களோட கோரிக்கைகளை கவனிக்கணும்ன்றதா போராட்டம் நடத்துறோம். நன்றி, வணக்கம். சார், மீட்டிங் மூலியமா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல 1196 ஒரு கேஸ் போட்டோம். 1196ல ரிவிஷன் ஆஃப் பே ஸ்கேல் டு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் ஐடிஓஸ் அது ஒன்று கேஸை போட்டு 2008 கேஸ் நடத்தி 2024 அந்த கேஸ் வின் பண்ணிடுச்சு எங்களுக்கு சாதமா. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா பாதிப்பு கொஞ்சம் அரியர்ஸ் கொடுத்துட்டாங்க. அரியர்ஸ் கொடுத்துட்டு பென்ஷனை ரிவைஸ் பண்ணாம இருக்காங்க. அதுக்கோசரம் போராடிட்டு இருக்கோம். இப்பதான் இன்னைக்கு வந்து சீஃப் கமிஷனர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு. பென்ஷனை பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் வந்து ஆர்டர்ஸ் போட்டு நாங்க பென்ஷனை ரிவைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போராடாம எந்த கோரிக்கையும் யாரும் நிறைவேற்றுறது இல்லை. அதுக்கோசரம் அதனாலதான் எங்க போராட்டத்தை நான் முன்னிருந்து நடத்துறோம். இந்த மாநாடு அந்த முயற்சியில ஒரு வெற்றிகரமா செயல்படும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். சார், பேர் வந்து என்னோட பேர் வந்து வெங்கட்ராமன் சார், டிஎல் வெங்கட்ராமன், மண்டல செயலர், தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்கம். இவர் வந்து பிரசாத், ராஜேந்திர பிரசாத் மண்டல பொருளாளர். அவர் வந்து ரகுபதி சார், அவர் வந்து ஆக்சுவலா நம்ம இந்த மாநாட்டுக்கு முக்கிய பொறுப்பு, மாநாட்டை சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு உறுதியா இருந்த முக்கிய பொறுப்பு வைத்த ரகுபதி சார். இவர் வந்து முகமது அனு எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாநாடு நடத்துறோம் அப்படின்றது ஒரு விஷயம் சார். ஆனா மாநாட்டுல தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும்ன்றது முக்கியமான பொறுப்பு. அதனால எங்களால் முடிந்தளவு பொறுப்பு இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்திருக்கோம் சார். நன்றி, வணக்கம்.